அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா மகள்களுக்கும் அதே போல மகனா இருந்தா எந்த கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து நம்ம மகனை வந்து பார்த்துடலாம். திருமணம் ஆகாத 25 வயதிற்கு உள்ள இருக்கிற மகனா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ இந்த மகன் வந்து டிசேபிள்டா இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு லைஃப் டைம் வரைக்கும் அவங்களுக்கு பென்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ டிசேபிள்ட் மகனுக்கு மட்டும், மகளா இருந்தாலுமே இது வந்து பொருந்தும். ஸோ இந்த 25 வயதுக்கு உள்ள இருக்கிறது டிசேபிள்டு இருக்குது, இது வந்து மகனுக்கு பொருந்தும், மகளுக்கு பொருந்தும். ஸோ மகளா இருக்கும்போது ஒரு சில கண்டிஷன்லாம் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ அதில் வந்து முதல்ல அன்மேரிட் டாட்டர், ஸோ திருமணமாகாத மகள் ஆல்ரெடி 25 வயதுக்குள்ள இருக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கும். 25 வயதுக்கு மேற்பட்ட பிறகும் அவங்களுக்கு வந்து பென்ஷன் கண்டினியூ ஆகும். அன்மேரிட் டாட்டா இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் மகனா இருக்கும்போது 25 வயது முடிஞ்ச உடனே அவங்களோட பென்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். டிசேபிள்டா இருந்தால் கண்டினியூ ஆகும். மகளா இருக்கும்போது அந்த கண்டிஷன் வந்து கிடையாது. ஸோ இந்த அன்மேரிட் டாட்டர் எது வரைக்கும் அவங்களோட திருமணம் ஆகலையோ அது வரைக்கும் அவங்களோட பென்ஷன் வந்து வாங்கலாம் லைஃப் டைம் வரைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ். இந்த டிவோர்ஸ் டாக்டருக்கான பென்ஷன் வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது நிறைய டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதே போல கண்டிஷன்ஸும் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ எந்த பென்ஷனரோ ஃபேமிலி பென்ஷனரோ அதுதான் நான் வந்து சொல்றேன். ஸோ பென்ஷனருக்கு அடுத்து மனைவி வந்து பென்ஷன் வாங்குறாங்க. ஸோ அவங்க வந்து ஃபேமிலி பென்ஷனர், பென்ஷனர் ஃபேமிலி பென்ஷனர் இவங்க யாராவது ஒருத்தர் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கும் போதே நீங்க வந்து அந்த டிவோர்ஸ்க்கான அப்ளை வந்து பண்ணியிருக்கணும். ஸோ கோர்ட்ல கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கணும். இப்போ அப்பா வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்க, அந்த டைம்ல நீங்க வந்து திருமணம் ஆகிட்டு வந்து போயிட்டீங்க. அப்பா இறந்துட்டாங்க, அம்மா வந்து பென்ஷன் வாங்குறாங்க. அம்மா பென்ஷன் வாங்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது, அந்த டைம்லயே நீங்க வந்து கோர்ட்ல போயிட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்க. அதுக்கு முன்னாடியே ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க அந்த பென்ஷன் வந்து வாங்கலாம். ஏன்னா உங்களோட டிவோர்ஸ் ப்ராசஸ் வந்து அந்த ஃபேமிலி பென்ஷனர் உயிரோடு இருக்கும் போதே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜட்ஜ்மெண்ட் எப்போ வேணாலும் கிடைக்கலாம் டிவோர்ஸ்க்கான ஜட்ஜ்மெண்ட். ஆனா அந்த ஃபேமிலி பென்ஷனர் உயிரோடு இருக்கும் போதே நீங்க டிவோர்ஸ்க்கான அப்ளை வந்து பண்ணிட்டீங்க. ஸோ சேம் கண்டிஷன் தான் விடோவுக்கும்.